Hello guys, welcome back to our channel Rajshekhar Balagidiyu. நம்ம சேனல்ல இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சாப்டர் என்ன அப்படின்னா காஸ்ட் அக்கவுண்டிங். ஸோ காஸ்ட் அக்கவுண்டிங்ல ஏற்கனவே 19 வீடியோஸ் 19 வீடியோஸ் வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க, நிறைய பேருக்கு பெனிஃபிட்டாக இருக்கு. ஸோ இப்போ நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன், நிறைய கேப் ஆயிடுச்சு. காஸ்ட் அக்கவுண்டிங்ல வந்து வீடியோஸ் போடவே இல்லை. ஸோ இப்போ வந்து 20வது வீடியோ நம்பர் 20 வந்து இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இனி தொடர்ந்து காஸ்ட் அக்கவுண்டிங்ல அந்த டோட்டல் சிலபஸே முடிக்கிற அளவுக்கு எல்லா சாப்டர்ஸ்க்கு உண்டான வீடியோஸ் வரும். ஏன்னா நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நம்ம வீடியோஸ் கமெண்ட்லேயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, சார் எக்ஸாம்ஸ் வந்துகிட்டே இருக்கு சார், அதனால குயிக்காக வந்து அப்லோட் பண்ணுங்க காஸ்ட் அக்கவுண்டிங் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து எக்ஸாம்ஸ் மேக்ஸிமம் பிகாம் ரிலேட்டட் கோர்ஸ் படிக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபைனல் இயர்ல தேர்ட் பிகாம் படிக்கிறப்போ வந்து கண்டிப்பாக காஸ்ட் அக்கவுண்டிங் இருக்கும். சில கோர்சஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம் சிஏ, பிகாம் பிஏ மாதிரியான சில கோர்சஸுக்கு வந்து செகண்ட் இயர்லேயே கூட காஸ்ட் அக்கவுண்டிங் இருக்கு. அப்புறம் பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு, ஈவன் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு, எல்லாருமே அதை படிக்கிறாங்க. எம்காம்க்கு இருக்கு. ஸோ இந்த மெத்தடு வந்து அதாவது காஸ்ட் அக்கவுண்டிங்ல இந்த மெட்டீரியல் காஸ்டிங், மெட்டீரியல் பிரைசிங் வந்து பிரைசிங் ஆஃப் மெட்டீரியல்ஸை படிக்காம நம்ம எதுவும் தாண்டி போகவே முடியாது. ஸோ அதனால 19th வீடியோ வரைக்கும் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 19 வீடியோஸ்னுடைய லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எதை வேணா வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த 20th வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தடில், அதாவது ப்ராப்ளம் இன் ஃபிஃபோ மெத்தட், ஏற்கனவே 19th வீடியோவில் என்ன இருக்குன்னா ஃபிஃபோ மெத்தட்லேயே தான் ப்ராப்ளம், ஆனால் அது வந்து வித்தவுட் எனி அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் கொடுத்துருக்கிறது தான் வந்து அந்த வீடியோவில். இதில் வந்து சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதுவும் ரிட்டன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், நான் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி வந்துகிட்டே இருக்கேன். அதனால இது வந்து ரிட்டன் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட, when the goods are returned by the supplier to the பிசினஸ் மேன், நமக்கு வருது ரிட்டர்ன் வருது அப்படின்னா அப்போ வந்து எப்படி ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட்ல பிரைசிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து அக்கௌண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா, கேட்கலாமா? நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா, அப்படியே பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க, அதுதான் மேற்கொண்டு வீடியோ போறதுக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இஷ்யூ ஆஃப் மெட்டீரியல்ஸ், ப்ராப்ளம் இன் ஃபிஃபோ மெத்தட், மெட்டீரியல்ஸ் ரிட்டர்ன் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட மெட்டீரியல் இஷ்யூ ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல செகண்ட் வீடியோங்கிறதுனால இது வீடியோ 2ன்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா ஓவரால் காஸ்ட் அக்கவுண்டிங் வீடியோல இது வந்து வீடியோ நம்பர் 20. ஓகேவா, ஸோ முதல்ல ப்ராப்ளம் பார்த்தலாம். எப்பவுமே என்னுடைய ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கும்னா, ப்ராப்ளம் வந்து ரொம்ப அக்கு வேற ஆணி வேற எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அப்போ சொல்யூஷன் வந்து ஃபாஸ்ட்டாகவும் போயிடுக்கலாம், ஃபாஸ்ட்டாகவும் நம்ம போக முடியும், அதே நேரத்தில் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன கொஸ்டின்ங்கிறத நல்லா புரிஞ்சுக்கலாம். ப்ரிப்பேர் ஏ ஸ்டோர்ஸ் லெஜர் அக்கௌண்ட். ஸோ லிஃபோ எந்த மெத்தடாக இருந்தாலும், ஃபிஃபோ எந்த மெத்தடாக இருந்தாலும், ஸ்டோர்ஸ் லெஜர் அக்கௌண்ட் தான் பிரைசிங் ஆஃப் மெட்டீரியல்ஸில் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. அந்த ஒரே ஒரு லெஜர் அக்கௌண்ட் தான், லெஜர் அக்கௌண்ட் தான் சொல்கிறோம். ஆனால் லெஜர் மாதிரி டெபிட் கிரெடிட்லாம் கிடையாது, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டில் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அடாப்டிங் ஃபிஃபோ மெத்தட் ஆஃப் பிரைசிங் ஆஃப் இஷ்யூ ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ ஃபிஃபோ மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு, எவ்வளோ மெட்டீரியல் குவான்டிட்டி இருக்கு, என்ன ப்ரைஸில் லாஸ்ட் மந்த்தோ இல்லை லாஸ்ட் இயரோ வாங்கினது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஃபுல்லாக 3 இஷ்யூஸ் இருக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தடுங்கிறப்போ ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல் என்ன ரேட்ல வாங்கியிருக்கோமோ அந்த ரேட்ல தான் ஃபர்ஸ்ட் இஷ்யூ கொடுக்கணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் பர்ச்சேஸ் என்ன ரேட்ல பர்ச்சேஸ் பண்ணணும் அதை கொடுக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஃபர்ஸ்ட் வாங்கின மெட்டீரியலை ஃபர்ஸ்ட் அவுட் பண்ணிடணும். ஓகேவா, அந்த பிரைஸ்ல தான் மெட்டீரியல் வந்து இஷ்யூ பண்ணணும், எங்க ஸ்டோர்ஸ்ல இருந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதான் மெயின். இப்போ ஃபர்ஸ்ட் 3மே ரிட்டர்ன் இது இருக்கு, இதெல்லாம் சம்பளம் வர்றப்ப நான் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். பாருங்க, March 14 தான் ரிட்டர்ன். ஸோ ரிட்டர்ன் வந்து டிபார்ட்மெண்ட் ஏ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்குறோம் இல்லையா, நம்ம ஸ்டோர்ஸ்ல இருந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்ளை பண்றோம். அதுல ஒரு 15 டன் நம்ம சப்ளை பண்ணதுல இருந்து ரிட்டர்ன் வருது. அவன் ரிட்டர்ன் பண்ணிட்டான் ப்ரொடக்ஷன்ல இருந்து ஸ்டோருக்கு, எனக்கு இந்த 15 டன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்கிருந்து ரிட்டர்ன் என்ன, முதல்ல 3 இஷ்யூ பண்ணியிருக்கோம், இப்போ 15 டன்ஸ் ரிட்டர்ன் ஆகுது. இந்த ரிட்டர்ன் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு தான் இந்த சம்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, அடுத்தது இஷ்யூ இருக்கு, ரிசீவ்டு இருக்கு, இஷ்யூ இருக்கு, ரிசீவ்டு, இஷ்யூ, திரும்ப இன்னொரு பி டிபார்ட்மெண்ட். ஸோ செகண்ட் ஒன் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அங்கிருந்து ஒரு 35 டன்ஸ் வந்து March 27 ரிட்டர்ன் வருது. அப்புறம் ரிசீவ் பண்றோம். ரிசீவ் இஷ்யூ ப்ராப்ளமே இல்லை, அது நார்மலான டிரான்சாக்ஷன், அது இருந்தால் தான் போடவே முடியும் சம்மே. இப்போ ரிட்டர்ன் 2 ரிட்டர்ன் இருக்கு ஆன் டிஃபரெண்ட் டேட்ஸ்ல, அவ்வளவுதான். இப்போ சொல்யூஷன் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ ஸ்டோர்ஸ் லெஜர் அக்கௌண்ட் ஃபிஃபோ மெத்தட்னு ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. இதுதான் ஃபார்மேட்டு. கிளியரா நான் பாருங்க ஒரே ஸ்லைடில் அப்படியே வர்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ டேட்டு, பர்டிகுலர்ஸ், ரிசிப்ட், அதில் சப் காலம்ஸ் 3 காலம்ஸ் வரும். யூனிட், ரேட், அமௌண்ட். அதே மாதிரி இஷ்யூஸ், யூனிட், ரேட், அமௌண்ட்.
அப்புறம் பேலன்ஸ்னு சொல்லி பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிசிப்ட் இஷ்யூஸும் பிரச்சனையே இல்லை. ரிசிப்ட் வந்து சம்பளம் என்ன குவான்டிட்டி, எவ்வளவு யூனிட், என்ன ரேட்டு கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கொடுக்க போறோம். இஷ்யூ வந்து யூனிட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. எல்லா சம்பளையுமே இஷ்யூஸ் வந்து யூனிட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ ரேட் வந்து நாம ஃபைண்ட் அவுட் பண்ணி பேலன்ஸை வச்சுட்டு நம்ம போடணும். அக்கார்டிங் டு த மெத்தட், என்ன மெத்தட்ல போட போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இதை இஷ்யூ பண்ணணும். ஃப்ரம் த ஸ்டோர்ஸ் டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ அதனால இதை கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1/3/2008 டேட், அதுல என்ன சம்பள டேட் இருக்கு அதை போட்டுக்கோங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்ததுனால பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதிக்கோங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்க எழுதலாம், அல்லது பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதலாம். பேலன்ஸ் ப்ராட் டவுன்னா பேலன்ஸ்ல மட்டும் தான் காமிக்கணும். ஸோ இஷ்யூஸும் ரிசிப்ட் வந்து டேஷ் போட்டுக்கலாம். இப்போ எவ்வளவு இருந்ததுன்னா 500 டன்ஸ். ஒரு தான் நான் காமிக்கிறேன் பாருங்க. 500 டன்ஸ் at ₹20 மார்ச் 1ல. ஓகேவா? அதை காமிச்சிட்டோம். அடுத்த மார்ச் 3ல வந்து இஷ்யூ வந்து 70 டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ 70 டன்ஸ் அப்போ இஷ்யூ பண்றதுனால 3 மார்ச் 3ல டேட் போட்டுக்கோங்க. ஆர்எஸ் நம்பர்னு சொல்லுவாங்க, அல்லது ரிக்யூசிஷன் ஸ்லிப் நம்பர். நீங்க ஆர்எஸ் நம்பர்னு கூட நீங்க எழுதலாம், அல்லது ஃபுல் ஃபார்ம்ல ரெக்யூசிஷன் ஸ்லிப் நம்பர். ஏன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரெக்யூசிஷன் ஒரு மெமோ கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து சப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால அதை ஆர்எஸ் நம்பர் அல்லது ரிக்யூசிஷன் ஸ்லிப் நம்பர் அல்ல ஆர் ஸ்லிப் நம்பர்னு கூட போட்டுக்கலாம். 70 டன்ஸ் தான் உங்க கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ யூனிட் காலத்துல 70 போட்டுக்கோங்க. ரேட் கொடுக்கல. அப்போ ரேட்டு கொடுக்காதனால நம்ம இந்த ரேட்டை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆக்சுவலாக இதுதாங்க ஆன்சர். இஷ்யூஸ்ல என்ன ரேட்ல நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம், இந்த நான் கர்சர் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல 200 இருக்கு இல்லையா, இந்த இதுதான் வந்து ஆன்சரே. இப்போ எப்படி இந்த யூனிட்ஸை சப்ளை பண்றோம், அதான் சாப்டர் பேரு என்ன, இஷ்யூ பிரைசிங் ஆஃப் மெட்டீரியல். இந்த மெட்டீரியலை எந்த ரேட்ல நம்ம பிரைஸ் பண்றோம் அப்படிங்கிற, என்ன அந்த குவான்டிட்டியை என்ன ரேட்ல வந்து பிரைஸ் பண்ணி கொடுக்குறோம், சப்ளை பண்றோம் யாருக்கு, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறதா. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் இப்படி என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்ன இருக்கோ அதை தான் இங்க கொடுக்கணும். இங்க இருக்கிறது ஒரே ஒரு பிரைஸ் தான், பிரச்சனையே கிடையாது, நமக்கு டவுட்டே வராது. இந்த 200 ரேட்ல தான் வந்து 500 யூனிட்ஸ் வந்து நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு, அதான் பேலன்ஸ் இருக்கு. அப்போ இந்த 70 யூனிட்ஸ் 200 ரேட்டை போட்டு 14,000 சொல்லிட்டு நம்ம இஷ்யூ பண்ணிடுறோம். ஓகேவா? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இப்போ பேலன்ஸ் எழுதணும். இஷ்யூங்கிறதுனால ரிசிப்ட்ல டேஷ் போட்டுக்கோங்க. இஷ்யூல இப்போ நான் சொன்னேன். இப்போ வந்து பேலன்ஸ் என்ன இருக்கும், 500 யூனிட்ஸ்ல 700 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணிட்டோம்னா லெஸ் பண்ணிடுங்க. இஷ்யூ பண்ணிட்டா லெஸ் பண்ணிடணும். ரிசிப்ட் வந்து ஆட் பண்ணும் யூனிட், அவ்வளவுதான். இப்போ 500 யூனிட்ஸ்ல 70 போச்சுன்னா மீதி 430 யூனிட்ஸ் பேலன்ஸ் இருக்கும். இங்க இருக்கிற பிரைஸ் தான் இப்போ நான் கர்சர் வச்சு காமிக்கிறேன் இல்லையா, இந்த பிரைஸ் தான் இங்க எழுதணும். நீங்க இதெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க, சேமா இருக்கு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இங்க என்ன பிரைஸ் இருக்கோ அதுதான் இங்க எழுதணும். ஓகேவா? இப்ப 1 lakhல 14,000 நீங்க லெஸ் பண்ணிருங்க. அமௌண்ட்டே அதே மாதிரி லெஸ் பண்ணிருங்க. 86,000 வந்து பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுதான் பேலன்ஸ் ஆன் 3rd மார்ச்ல. இப்போ 4th மார்ச்லயும் இன்னொரு இஷ்யூ வந்து பண்றோம். 100 யூனிட்ஸ் சம்பளம் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆர்எஸ் நம்பர்னு போட்டுக்கோங்க. ரிசிப்ட்ஸ் எதுவும் இல்லை, இஷ்யூ மட்டும்தான். அப்போ 100 யூனிட்ஸ் நம்ம இஷ்யூ பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் பிரைசிங் இப்போ பண்ணணும். இப்பவும் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் படி ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்ன இருக்கோ அதுதான். இப்போ இந்த டேட் முடிஞ்சிருச்சு, பேலன்ஸ் இதை விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் மார்ச் விட்டுருங்க. இப்போ 2nd மார்ச் தான் ஃபைனலா இருக்கு. இதுல 430 யூனிட்ஸ் 200 ரூபி ரேட்ல இருக்கு பிரைஸ்ல. அப்ப இந்த ஒன்னே ஒண்ணுதான் இருக்கறனால ஈஸியா அதையும் வந்து 200 ரேட்ல நம்ம கொடுத்துறோம். அப்ப 100 யூனிட்ஸ் 200 ரேட்ல இஷ்யூ பண்றோம்னு அர்த்தம். இஷ்யூ காலத்துல எழுதியிருக்கோம். அப்ப டோட்டல் அமௌண்ட் வந்து 20,000 rupees. இப்ப பேலன்ஸ் எழுதுறப்ப யூனிட்ஸ்ல 430 யூனிட்ஸ்ல 100 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணிட்டோம்னா 330 யூனிட்ஸ் மைனஸ் பண்ணிடுறோம். இப்போ இஷ்யூ பண்ணா மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, 430ல 100 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 330. இந்த பிரைஸ் நான் கர்சர் வச்சு காமிக்கிற சேம் பிரைஸ் இங்க எழுதணும். இப்போ 86,000ல இந்த 20,000 போச்சுன்னா 66,000. இல்ல இந்த ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி கூட போடலாம். இன்னொரு நீங்க மல்டிபிளிகேஷன் போகவே வேண்டாம். இந்த அமௌண்ட் என்னவோ இதுல இருந்து லெஸ் பண்ணி காமிச்சிருங்க. ஓகேவா? அடுத்தது 8th நெக்ஸ்ட் இன்னொரு நாள் 8/3/2008ல இன்னொரு 80,000 இஷ்யூஸ். 3 இஷ்யூஸ் நான் சொன்னேன் இல்லையா, சம்ம பார்த்துட்டு அப்படியே போட வேண்டியதான். இப்போ 80 யூனிட்ஸ் இஷ்யூல எழுதிருங்க. இதுக்கும் பிரைஸ் பண்ணணும். இந்த இடத்துல ரொம்ப சிம்பிள். 200 யூனிட்ஸ் ஒரே ஒரு பிரைஸ்ல தான், 200 rupees பிரைஸ்ல தான் ஒண்ணுதான் இருக்கு. அதே இதுல 80 யூனிட்ஸ் 200 கொடுத்துருங்க. அப்ப 8 16 16,000 rupees டோட்டல் அமௌண்ட். இப்ப பேலன்ஸ் எழுதணும். 330ல 80 யூனிட்ஸ் இஷ்யூ பண்றோம்னா மீதி 250 யூனிட்ஸ் இருக்கும். பேலன்ஸ் லெஸ் பண்ணிடுங்க. இதே ரேட்டை வந்து இங்க எழுதிக்கிறோம். 66,000ல 16,000 வந்து போயிடுச்சுன்னா மீதி 50,000 rupees வந்து பேலன்ஸ் டோட்டல் அமௌண்ட் இருக்கும். ஓகேவா? அதாவது இட் மீன்ஸ் 250 யூனிட்ஸ் at ₹20 each. டோட்டல் அமௌண்ட் 50,000 வந்து இன் தி ஸ்டாக். ஓகேவா? கம்பெனில அதாவது ஸ்டோர்ல இவ்வளவு 50,000 டோட்டல் வேல்யூ ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஸ்டோர் ரூம்ல இருக்கு, ஸ்டாக் இருக்குன்னு அர்த்தம். அதான் பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக். இப்போ 13/3ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் பண்றோம். ஓகேவா? பர்ச்சேஸ் பண்றப்ப கூட்ஸ் ரிசீவ்டு நோட் நம்பர் அப்படின்னு நீங்க எழுதணும் பர்டிகுலர்ஸ்ல.
goods received note number அல்லது GR note number மென்ஷன் பண்ணாவும் enough. எக்ஸாம்ல நீங்க இதெல்லாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு மறந்துருச்சுன்னா கூட நீங்க ஜஸ்ட் பர்ச்சேஸ்னு கூட போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா மேக்ஸிமம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ ஏன்னா எல்லா சம்மும் நீங்க ரைட்டு 100க்கு 100 வாங்க போறீங்க. அப்போ இது மாதிரி சின்ன மிஸ்டேக் இருந்தா மார்க்கை குறைச்சிருவாங்க. அதனால கேர்ஃபுல்லா பாருங்க. நாம ஏன் மார்க்கை லூஸ் பண்ணோம் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ GR நோட் நம்பர் அல்லது கூட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் நீங்க எழுதிக்கலாம். இப்போ ரிசிப்ட்ல 200 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. சம்ல 190 ருபீஸ்ல அவனே சொல்லிட்டாங்க. நான் சம் எடுத்து பார்த்து காமிச்சறேன் பாருங்க. மார்ச் 13ல ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர் இருந்து நாம வந்து என்னன்னா கூட்ஸ் வந்து ரிசீவ் பண்றோம், பர்ச்சேஸ் பண்றோம் 200 டன்ஸ் அட் ருபீஸ் 190 அப்படின்னு சொல்லி. அப்ப எப்பவுமே ரிசீவ் பண்றதுதான் பர்ச்சேஸ் பண்றோம். சப்ளையர் இருந்து ரிசீவ் பண்றோம்னா கூட்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்ப பர்ச்சேஸ்க்கு எப்பவுமே ரேட் இருக்கும், இஷ்யூஸ்க்கு மட்டும் தான் ரேட் இருக்காது. பாருங்க இந்த மூணுமே ரேட் இல்லை. இப்போ வந்து நம்ம திரும்ப நம்ம இங்க போயிடலாம். இப்போ வந்து 190 சொல்லியிருக்காங்க. 200 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம் அட் ருபீஸ் 190 ஈச். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க 330,000 டோட்டல் வேல்யூ ஆஃப் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்டு, ஓகேவா? அப்போ அந்த டேட்ல இஷ்யூஸ் இல்லை. சப்போஸ் ஒரே டேட்ல பர்ச்சேஸ் இஷ்யூஸ் இருந்ததுன்னா முதல்ல பர்ச்சேஸ் போட்டுட்டு அப்புறம் இஷ்யூ எழுதணும், ஓகேவா? புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 250 யூனிட்ஸ் 200 பேலன்ஸ் 50,000 இருந்தது, பேலன்ஸ் நம்மகிட்ட இருக்கு. இப்போ வந்து அகெயின் வந்து 200 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 190 ருபீஸ்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அக்கார்டிங் டு FIFO மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஃபர்ஸ்ட் என்ன ரேட்ல இந்த ரேட்ல மெட்டீரியல் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ணணும். அடுத்த இஷ்யூ எப்போ வருதோ அப்போ இந்த 200 ருபீஸ்ல இருக்கக்கூடிய 250 யூனிட்ஸையும் இஷ்யூ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டோர்ல கேட்கறப்போ 190 யூனிட்ஸ் ரேட்ல வந்து நம்ம இந்த பேலன்ஸ் இந்த 200 யூனிட்ஸ்ல இருந்து இஷ்யூ பண்ணணும். புரியுது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இஷ்யூல 300 யூனிட்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா இங்க கேட்டாங்க இல்லையா 70 100ன்னு, அது மாதிரி 300 யூனிட்ஸ் கேட்கறாங்க அடுத்த இஷ்யூ அப்படின்னு நினைச்சிட்டா இப்ப நம்மகிட்ட இதுதான் பேலன்ஸ் 250 200 550 இது அப்படியே எழுதிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும். இப்ப பர்ச்சேஸ் பண்ணதை நெக்ஸ்டா எழுதிக்கணும். புரியுது இல்லையா? இதுதான் இந்த இடத்துல கேர்ஃபுல்லா எழுதணும். இந்த ஃபர்ஸ்ட் அப்படி ஆல்ரெடி இருக்கிறத ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் இங்க எழுதிக்கோங்க. இப்ப அடுத்தது இப்ப இன்னொரு அகைன் பர்ச்சேஸ் இப்ப பண்ணிருக்கோம் இல்லையா, அதை வந்து செகண்டா எழுதிக்கோங்க. அப்ப 250 யூனிட்ஸ் அட் ருபீஸ் 200ல இருக்கு, 200 யூனிட்ஸ் 190ல இருக்கு. இதான் இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப அடுத்த டேட்ல ஒரு இஷ்யூ கேட்கறாங்க 300 யூனிட்ஸ்க்குன்னா இப்ப ஃபர்ஸ்ட் என்ன 200 யூனிட்ஸ் இருக்கிற யூனிட் தான் அந்த மெட்டீரியலை தான் இஷ்யூ பண்ணணும். 200 ருபீஸ் இருக்கக்கூடிய 250 யூனிட்ஸ் ஃபுல்லா ஸ்டோர்ல இருந்து ப்ரொடக்ஷனுக்கு இஷ்யூ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் 190 ருபீஸ்ல இருக்கக்கூடிய மெட்டீரியலே கை வைக்கணும், ஓகேவா? இப்ப நம்ம 300 கேட்கறாங்கன்னா நம்மகிட்ட 200 ரேட் லெவல்ல இருக்கு, 250 யூனிட்ஸ் தான் இருக்கு. அந்த 250 யூனிட்ஸ் அண்ட் 200 ருபீஸ்ல இஷ்யூ பண்ணி முடிச்சுட்டு இன்னும் நம்ம 50 யூனிட்ஸ் சப்ளை பண்ணோம் இல்லையா, அதை வந்து 190ல 200 யூனிட்ஸ்ல இருந்து அவுட் ஆஃப் 200 the balance 50 units will be issued at rupees 190. 250 யூனிட் 200 ரூபாயிலையும் இன்னொரு 50 யூனிட் 190. ஏன்னா 200ல முடிஞ்சிருச்சுல, அப்பவும் 50 யூனிட் நம்ம கொடுத்தாகணும். ஆனா நம்ம கையில 200 யூனிட்டே இருக்கு, ஆனா ரேட் மாறுது. அப்ப அந்த பேலன்ஸ் 50 யூனிட்ஸ் இஷ்யூ பண்றப்ப அடுத்த ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்ல கொடுக்கணும். அவ்வளவுதான். புரியுது இல்லையா? இப்ப இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அது இல்ல, அது வர்றப்ப நான் சொல்றேன், வருது பின்னாடி. இப்ப அடுத்தது 14th மார்ச்ல வந்து கூட்ஸ் ரிட்டர்ன் வருது. ப்ரொடெக்ஷனுக்கு இஷ்யூ பண்ணியிருந்தோம் இல்லையா, அங்க இருந்து நமக்கு ரிட்டர்ன் வருது. ஸோ ரிட்டர்ன் வர்றப்ப நம்ம என்ன பண்ணோம்னா பாருங்க, ரிட்டர்ன் வர்றத இதை நான் காமிச்சிடுறேன். ஸோ ரிட்டர்ன் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஏ டிபார்ட்மெண்ட்ல இருந்து 15 டன்ஸ் வந்து ரிட்டர்ன் வருது, ஓகேவா? ஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்கனவே நம்ம வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம், ஓகேவா? இஷ்யூ பண்ணியிருந்தா நமக்கு வந்து அந்த ரேட் என்னவோ அந்த ரேட் அப்படி எடுத்துக்கலாம். இந்த சம்ல வந்து டிபார்ட்மெண்ட் ஏக்கு தான் சப்ளை பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கல, ஓகேவா? புரியுது இல்லையா? அதனால என்ன பண்ணோம்னா கூட்ஸ் ரிட்டர்ன்டு நோட் நம்பர், ரிட்டர்ன் நமக்கு வர்றப்ப நமக்கு கூட்ஸ் ரிசீவ்டு இல்லையா, அப்போ ரிசிப்ட்ல காமிச்சுக்கணும். பர்ச்சேஸ் பண்ணா கூட்ஸ் கம்ஸ் நம்ம ரிசிப்ட்ல காமிக்கிற மாதிரி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம ஸ்டோருக்கு ரிட்டர்ன் வந்தாலும் கூட்ஸ் கம்ஸ் தான். அதனால அதையும் வந்து ரிசிப்ட்ல, ரிட்டர்னுக்கு தனி காலம் கிடையாது, ரிசிப்ட்லயே காமிச்சுக்கணும், ஓகேவா? ஆனா இங்க எழுதுறப்போ கூட்ஸ் ரிட்டர்ன்டு நோட் நம்பர்னு எழுதிட்டு 15 யூனிட்ஸ் சம்பள சொல்லியிருக்காங்க, போட்டுட்டோம். இப்ப ரேட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். எப்படி இஷ்யூக்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணமோ ஃபைனல் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஃபிக்ஸ் பண்றப்பதான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் படி இதுக்கு முன்னாடி இந்த டேட்டுக்கு முன்னாடி 13ஆம் தேதி எவ்வளவு இருக்கு, 2 டிஃபரெண்ட் ரேட்ல மெட்டீரியல்ஸ் இருக்கு, ஓகேவா? இப்ப ரிட்டர்ன் வந்து நமக்கு அங்கிருந்து வந்துருச்சு. நமக்கு வர்றப்போ என்ன ரேட்ல வாங்கணும் அப்படின்னா, இங்க என்ன ஃபர்ஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்களோ அந்த ரேட்ல தான் நம்ம ரிட்டர்ன் வாங்கணும், ஓகேவா? புரியுது இல்லையா? ஏன்னா எந்த ரேட்ல இஷ்யூ பண்ணோம் நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த இடத்துல 3 டேட்ல ரிசீவ் பண்ணியிருக்கோம்.
ஆனா மூணுமே சேம் ரேட்டு தான், 200 தான். ஆனா அந்த நாள் தான் அந்த 200 எடுத்துட்டாங்கிறது அர்த்தம் இல்லை. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இங்க ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கோ, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 3ஆம் தேதி இஷ்யூ பண்ணதுல தான் ரிட்டர்ன் வருது அப்படின்னா இந்த 200ல இந்த 15 வாங்கிக்கலாம். இல்ல 8ஆம் தேதியில இஷ்யூ பண்ணதுல தான் ரிட்டர்ன் வருதுன்னா இந்த 8ஆம் தேதியில 200 யூனிட்ஸ் இருக்கு, அந்த 200 ருபீஸ் இருக்கு, அந்த 200 ருபீஸ்ல போட்டுக்கலாம். அல்லது இங்க 250 இருந்தா கூட 250ல போட்டுக்கலாம். புரியுது இல்லையா? எதுவுமே சொல்லல. என்ன டேட்ல இஷ்யூ பண்ணதுல இருந்து ரிட்டர்ன் வருதுன்னு சொல்லாதனால இஷ்யூ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் படி என்ன ஃபர்ஸ்ட் ரேட் இருக்கோ 200 ரேட்ல இருக்கறனால அந்த 200 ரேட்லயே போட்டுட்டு 3000 மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப நம்ம பேலன்ஸ் எழுதுறப்ப ஏற்கனவே 2 இருக்கா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் படி ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத ஃபர்ஸ்டா எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் இது அப்படியே பாருங்க 250 200 50,000 அப்படி எழுதுங்க. அடுத்த 200 190 38,000 அதையும் எழுதிக்கோங்க. இப்ப இன்னொரு ரிட்டர்ன் வந்து ஒரு இருக்கு இல்லையா 15 யூனிட்ஸ் 200 யூனிட்ஸ்ங்கனால அந்த 15 யூனிட்ஸ் 200 திரும்ப அடுத்த தேர்ட் லைன்ல எழுதிக்கோங்க. சேம் டேட்ல நமக்கு வந்து 3 ரேட்ல இருக்கு. இது இந்த 250 வந்து 200 இருக்கு, 15 200 இருக்கு. அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆர்டர் தான் இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்டர் இந்த இடத்துல பாத்துக்கோங்க. ஓகேவா? அதனால தான் நான் கலர் டிஃபரெண்டா கொடுத்துருக்கேன் ரிட்டர்னுக்கு மட்டும். இப்போ அடுத்தது வந்து திரும்ப ஒரு இஷ்யூ பண்றோம். 16th வந்து ஒரு இஷ்யூன்னு சம்பளம் கொடுத்துருக்காங்க. 180 யூனிட்ஸ் இஷ்யூ பண்றோம். ஓகேவா? ரேட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப இங்க 200 யூனிட்ஸ்ல நமக்கு 250 யூனிட்ஸ் இருக்கிறதுனால so we can easily issue the 180 units out of 250 at rupees 200லயே நம்ம இஷ்யூ பண்ண முடியும். அதனால இந்த 200 தான், இந்த 200 தான் இங்க நம்ம கொடுக்குறோம். 180 யூனிட்ஸ் மல்டிப்ளை பண்ணி 36,000 டோட்டல் அமௌண்ட். இப்ப பேலன்ஸ் எழுதுறப்ப 3 இதுல மஸ்ட் இதுதான் 250ல 180 கொடுத்துட்டோம்னா மீதி 70 யூனிட்ஸ் இருக்கும். லெஸ் பண்ணிருங்க. இந்த ரேட் 200 போட்டுக்கோங்க. 50,000 அப்புறம் இது 3 இருக்கு இல்லையா? அப்ப 50,000ல 36,000 தான் இஷ்யூ பண்ணிட்டோம். டோட்டல் 14,000 இருக்கும். இப்போ 190ல 200 யூனிட்ஸும் இந்த 200ல 15 யூனிட்ஸும் நம்ம டச் பண்ணவே இல்லை. அந்த லாட்ல இருந்து எதுவுமே நம்ம இஷ்யூ பண்ணாதனால அந்த 2 அப்படி எழுதியிருக்கிறோம். இப்போ இந்த டேட்லயும் 3 பேலன்ஸ் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட்ல மட்டும்தான் யூனிட்ஸ் குறைஞ்சிருக்கு. ஓகேவா? புரியுது இல்லையா? இப்போ அடுத்தது கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றேன். ஏன்னா 16 நிமிஷம் 17 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப லென்த்தா போயிடும். இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சம்னால ஒரு சம் ரொம்ப நச்சுன்னு புரிஞ்சிருக்குங்க. இன்னொரு பாயிண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். இந்த சம் இருக்கு பாருங்க, சேம் ப்ராப்ளம் நிறைய டைம் எந்த யூனிவர்சிட்டியில மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, எம்கே யூனிவர்சிட்டி நிறைய இடத்துல இந்த சேம் சம்மே வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால நல்லா கிளியராகவே புரிஞ்சுக்கலாம். இப்ப மார்ச் 20ல திரும்ப ஒரு பர்ச்சேஸ் பண்றோம். சம்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணோம்? ஜிஆர் நோட் நம்பர், கூட்ஸ் ரிசீவ்டு நோட் நம்பர் 240 யூனிட்ஸ் 195ன்னு சொல்லியிருக்காங்க. டவுட் வந்ததுன்னா சம்ல பாத்துக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர் 240 யூனிட்ஸ் 195ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்ப 240ல 195 யூனிட்ஸ் மல்டிப்ளை பண்ணி இங்க அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. அப்ப இஷ்யூ எதுவுமே இல்லாதனால டேஷ் போடுங்க. இப்ப ஏற்கனவே 3 ஸ்டாக் இருந்ததா? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். நல்ல மெத்தட மறந்துடக்கூடாது. இந்த 3ஐயும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். 70 200 200 190 15 200. ஓகேவா? பாருங்க 70 200 20 200 190 50ல 200. இந்த 3 டோட்டல் அமௌண்ட்டோட சேர்த்து எழுதிட்டு இப்ப 4வது இப்ப இந்த இடத்துல இப்போ ஒரு பர்ச்சேஸ் வந்ததுனால அதை பொறுத்த எழுதிக்கணும். அந்த ரேட் 195. இங்க இருக்கிறத 3 அப்படியே எழுதிக்கலாம். இப்ப பாருங்க 4 பேலன்ஸ் வந்துருச்சு. எப்படி சம் அப்படியே கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ அடுத்து 24th வந்து ஒரு இஷ்யூ பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இஷ்யூ வந்து என்னன்னா ரிக்வெஸ்டேஷன் ஸ்லிப் நம்பர்னு எழுதிட்டோம். பர்ச்சேஸ் இல்லாதனால டேஷ் கொடுத்துக்கோங்க. இப்ப நான் சம்பளம் எடுத்து காமிக்கிறேன். இஷ்யூ வந்து 300 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணணும். இஷ்யூ பண்றாங்க. ரேட் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதை நாம கண்டுபிடிக்கணும். அப்ப 24th மார்ச்ல 300 டன்ஸ் வந்து இஷ்யூ பண்றோம். இப்ப அதுக்கு என்ன பண்ணோம்? 24th மார்ச் டேட் கொடுத்துருக்கேன். ஆர்எஸ் நம்பர் எழுதியாச்சு. ரிசிப்ட் டேஷ் போட்டாச்சு. இஷ்யூல வந்து நம்மகிட்ட இருக்கிறது வந்து 300 யூனிட்ஸ் கொடுக்கணுமா? ஃபர்ஸ்ட் ரேட்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். 200 ரேட்லயே 300 யூனிட்ஸுமே இருந்தா அந்த ஒரு ரேட்ல மட்டும் கொடுத்துக்கலாம். ஆனா நம்மகிட்ட இருக்கிறது 70 தான். அப்ப இதை முதல்ல கொடுத்துடலாமா? 70 யூனிட்ஸ் 200ல கொடுத்துடலாம். அந்த டோட்டல் 14,000. இப்ப இன்னும் நம்ம எவ்வளவு கொடுக்கணும்? 300ல 230 கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து 200 தான் இருக்கு. 190 ரேட்ல செகண்ட்ல இருக்கக்கூடிய 190 ரேட்ல 200 இருக்கனால அந்த 200 முதல்ல கொடுத்துறீங்க. 200 190 38,000 கொடுத்துறீங்க. இப்ப டோட்டலா 270 கொடுத்துட்டோம். நான் கர்சர் வச்சு காமிக்கிறத நல்லா பாத்துக்கோங்க. 270 வந்து இப்ப கொடுத்துட்டோம். இன்னும் எவ்வளவு கொடுக்கணும்? 30 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு சப்ளை பண்ணோம். இப்ப இங்க அடுத்தது 15. அடுத்தது ரெண்டும் கொடுத்தாச்சு. ஃபுல்லா தேர்டு கை வைக்கிறோம். இந்த 15 வந்து 200 யூனிட்ஸ் இருக்கனால அந்த 15 200 யூனிட்ஸ்ல 3,000க்கு அந்த டோட்டல் கொடுத்துட்டோம். இன்னும் எவ்வளவு கொடுக்கணும்? இப்ப 285 கொடுத்துட்டோம். இந்த மூணுமே இன்னும் 15 யூனிட்ஸ் கொடுக்கணும். 15 யூனிட்ஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு பேலன்ஸ் இருக்கா? இருக்கு. இப்ப இந்த மூணுமே கொடுத்து முடிச்சிட்டோம்.
இப்ப 240 இருந்து இன்னொரு 15 கொடுத்தா போதும். அப்ப 240 யூனிட்ஸ் 190 rupees பேலன்ஸ்ல தான் இருக்கு நம்ம கிட்ட. அப்ப இந்த 15 யூனிட்ஸ 195 ரேட்ல கொடுத்துட்டோம். அப்ப இந்த இடத்துல நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். புரியுது இல்லையா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல இது அட்ஜஸ்ட்மெண்ட், ஹெவி அட்ஜஸ்ட்மெண்ட். ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்பதான் எக்ஸாம்ல போறப்ப நம்ம கன்ஃபியூஸே ஆகாது. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நம்ம அப்படியே பயங்கர டென்ஷன் ஆயிரும். இப்போ வந்து இந்த மூணுமே இல்ல பேலன்ஸ். ஃபுல்லா இஷ்யூ பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த 240ல ஒரு 15 கொடுத்துட்டோம். அப்ப இதுல மட்டும்தான் இப்ப பேலன்ஸ் இருக்கு. 195 rupeesல 240 யூனிட்ஸ்ல இந்த லாஸ்ட் 15 லாட் போயிடுச்சுன்னா 225 யூனிட்ஸ் 195 rupeesல தான் இருக்கும். அப்ப 46,800ல 2,925 போச்சுன்னா இத பேலன்ஸ் அமௌண்ட் இங்க எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த மூணுமே கொடுத்தாச்சு. அதனால மீதி ஒண்ணுல தான் ஒண்ணு மட்டும் தான் பேலன்ஸ் வருது. இப்ப 25th மார்ச்ல வந்து இன்னொரு பர்ச்சேஸ் பண்றோம். அது கோர்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் 320 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். 200ல சம்பளம் இருக்கு. மல்டிப்ளை பண்ணி 64,000 போட்டுக்கோங்க. இஷ்யூஸ் எதுவுமே இல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் என்ன? இது நமக்கு தெரியுமே. இப்ப தரவா எடுக்கும் உங்களுக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அப்படியே யூனிட், ரேட், டோட்டல் அமௌண்ட் மூணையும் அப்படியே எழுதிட்டு ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத எழுதிக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இப்ப கடைசியா ரெண்டாவது இப்ப கடைசியா வாங்கினதை அடுத்த லைன்ல எழுதிக்கோங்க. அப்ப 25th மார்ச்ல 195ல 225 யூனிட்ஸும் 200 rupeesல 320 யூனிட்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப லாஸ்ட் 26 மார்ச்ல ஒரு இஷ்யூ பண்றோம். எவ்வளவு இஷ்யூ பண்றத சம்பளம் இருக்குன்னா 115 யூனிட்ஸ் இஷ்யூ பண்றோம். இப்ப நம்மகிட்ட இந்த லாட் 195ல இருக்கிறத முதல்ல கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது எடுக்கணும். இதுலயே ஓகே ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்ல. பத்தலன்னா இந்த பாருங்க இங்க போட்டோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம அடுத்த 200ல வந்து கை வைக்கணும். இப்ப நமக்கு 225 இருக்கு 195 rupeesல. அப்ப அதுல இருந்து 225ல இருந்து 115 கொடுத்துட்டு 195ல கொடுத்துறோம். ஓகேவா? இந்த லாட்லயே நமக்கு ஸ்டாக் யூனிட் இருக்கிறதுனால அதுல இருந்து 195 rupeesல கொடுத்துட்டு டோட்டல் அமௌண்ட் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. இப்ப பேலன்ஸ் எழுதுறப்ப 225ல 115 போயிடுச்சுன்னா மீதி 110 இருக்கும். யூனிட்ஸ் மைனஸ் பண்ணிருங்க. அப்போ 195லயே தானே பேலன்ஸ் இருக்கு. அதனால 195 போட்டுக்கோங்க. டோட்டல் அமௌண்ட் 43,875ல இருந்து 22,425 மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் போடுங்க. இதை மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் 110 into 195 போட்டாலும் அதே தான் வரும். ஓகேவா? இப்போ அடுத்தது செகண்ட் பேலன்ஸ் வந்து 200 rupeesல 320 யூனிட்ஸ் இருக்கு. அதை நம்ம ஒன்றும் இஷ்யூ பண்ணவே இல்லை. அதனால அந்த பேலன்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இது முடிஞ்சது. இப்போ அடுத்தது இன்னும் 3 டிரான்சாக்ஷன் இருக்கு. ஓகேவா? அடுத்து 26 மார்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா? இப்ப 26/3ல தான் வந்து இந்த 110ல வந்து 195 யூனிட்ஸ் இந்த அமௌண்ட்டும் 320 யூனிட்ஸ்ல 200 ரேட்ல வந்து இந்த அமௌண்ட் இருக்குன்னு இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ல காமிச்சதை தான் இங்க எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? நானே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சோ வந்து இதை வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த இது சம் கரெக்டா வரட்டுங்கிறதுக்காக இதை கொடுத்துட்டேன். அடுத்து 27ல வந்து என்னன்னா ரிட்டர்ன் வருது. ஒன் மோர் ரிட்டர்ன் வருது. 35 யூனிட்ஸ் ரிட்டர்ன் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொடக்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் வருது. அப்ப ரிட்டர்ன் வர்றப்ப நான் முதல்ல என்ன சொல்லியிருக்கேன்? என்ன டேட்ல இஷ்யூ பண்ணதுன்னு சொல்லலைன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரேட்ல தான் கொடுக்கணும். அப்போ 195 தானே? அதாவது 27ல கொடுக்கறப்போ ப்ரீவியஸ் டேட் இது. இந்த ப்ரீவியஸ் டேட்ல என்ன ரேட்ல இருக்கு? 110 யூனிட்ஸ் 195 ரேட் தான் முக்கியம். 195 ரேட்ல இதை கொடுத்துருங்க. மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இஷ்யூஸ் இல்ல. இப்ப என்ன பண்ணோம்? ஏற்கனவே இது வந்து ரிட்டர்ன் தான் வர்றதுனால கூட்ஸ் கம்ஸ் இன் தான். அதை வந்து 3வது லைன்ல எழுதிக்கலாம். இப்ப முதல் 2ல இருக்கிறத அப்படியே எழுதிட்டு தேர்ட்ல இருக்கிறத வந்து இப்ப அடுத்து எழுதிக்கோங்க. இப்போ 195 ரேட்ல 110 யூனிட்ஸும் 200 ரேட்ல 320 யூனிட்ஸும் இப்ப ரிட்டர்ன் வந்த 195 ரேட்ல 35 யூனிட்ஸும் ஸ்டாக் இருக்கு. ஓகேவா? இப்ப அடுத்தது வந்து 28th மார்ச்ல வந்து இதை லாஸ்ட் நினைக்கிறேன். இப்ப கூட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் இன்னொரு 100 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம். 200 யூனிட்ஸ் ரேட்ல சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இஷ்யூஸ் இல்ல. இப்ப இதுவும் ரிசீவ் பண்ணதுனால ஏற்கனவே ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் படி ஃபர்ஸ்ட் 3 இருக்கு. இந்த 3 வந்து மாத்தி எழுதிடாது. இந்த 3 அப்படியே எடுத்து எழுதுங்க. இப்ப லாஸ்டா வாங்குற ஒரு பர்ச்சேஸ் அதை வந்து கடைசி எழுதிக்கோங்க. அப்ப 110 யூனிட்ஸ் இப்ப பழசு 3 எழுதிட்டு இப்ப வாங்கினது எழுதிக்கோங்க. சம் முடிஞ்சது. அவ்வளவுதான். இப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா சில புக்ல ஒவ்வொரு டேட்ல இஷ்யூ பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த ரேட் ஆன்சரா கொடுத்துருப்பாங்க. ஆனா ஜென்ரலா வந்து நமக்கு வந்து எவ்வளவு யூனிட்ஸ் ஸ்டாக் இருக்கு, என்ன ரேட்ல எவ்வளவு டோட்டல் அமௌண்ட்ங்கிறத காமிக்கணும். அதுதான் ஆன்சர். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்கு ஆன் 28th மார்ச்லங்கிறது தான். இப்ப ஆன்சர் நீங்க இப்படி எழுதி காமிக்கணும். க்ளோசிங் ஸ்டாக் இஸ் டோட்டல் யூனிட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 565 வருது. 565 டன்ஸ் வேல்யூட் அட் ருபீஸ். இந்த டோட்டல் யூனிட்ஸ் வேல்யூ ஆட் பண்ணி இங்க போட்டுக்கோங்க. இந்த 4 டோட்டல் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இப்ப பிரேக்கப் கொடுங்க. 110 யூனிட்ஸ்க்கு 195 பிளஸ் 320ல 200 rupees.
அப்புறம் 35 யூனிட்ஸ்ல 195 rupees பிளஸ் 100 into 200. கண்டிப்பா நீங்க 195 ரெண்டு 195 ஆட் பண்றது, ரெண்டு 200 ஆட் பண்றது அதை பண்ணலாம். ஆனா அது போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆஸ் இட் இஸ் என்ன பேலன்ஸ்ல இருக்கோ அதை அப்படியே வந்து இங்க காமிச்சிருங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க இந்த பிரேக்கப்பும் இங்க காமிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப எந்த இடத்துலயும் உங்களுக்கு ஒரு half மார்க் கூட உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணவே முடியாது. புரியுது இல்லையா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா நிறைய டைம் எடுத்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சம் நல்லா பாத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ இது வந்து ரிட்டர்ன் வருது, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டர்ன் வர்றப்போ எத்தனை ரிட்டர்ன் வந்தது பாரு. இங்க ஒரு ரிட்டர்ன், அதுக்கப்புறம் வந்து இங்க பி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து ரிட்டர்ன், ரெண்டு ரிட்டர்ன் இருக்கு. சோ ரெண்டு ரிட்டர்னும் எப்படி வருதுங்கிற ஒரு அட்ஜஸ்ட்மெண்டோட, ரிட்டர்ன் அட்ஜஸ்ட்மெண்டோட வந்தா கொஞ்சம் பயமா இருக்கும் அந்த இடத்துல. என்னடா அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கும் போல் இருக்கேங்கிற மாதிரி. நத்திங் டூயிங். ஓகேவா? ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வேற எந்த சாப்டருக்கு வந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணுங்கிற மாதிரி சொல்லுங்க. அந்த அக்கௌண்ட் ஷீட் சாப்டர் ஃப்ரம் காஸ்ட் அக்கௌண்டிங் நம்ம இமிடியேட்டா கொடுக்க ஆரம்பிக்கலாம். எந்த சாப்டர் உங்களுக்கு புரியாம இருக்கோ அதை சொல்லுங்க, அதை முதல்ல கொடுக்கலாம். சோ அது வரைக்கும் காஸ்ட் அக்கௌண்டிங்ல வந்து நம்ம FIFO வந்து ஓரளவுக்கு இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அந்த வீடியோஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு மெத்தட், LIFO, ஆவரேஜ் ஸ்டாக் மெத்தட், வெயிட்டட் ஆவரேஜ் ஸ்டாக் மெத்தட், இப்படியே நம்ம போயிட்டு வருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.